ஹாய், நான் இப்போ உங்களுக்கு ஒரு ஈஸி போண்டா. மாவு மிக்சியில் போட்டு அரைக்க வேண்டியதில்லை, ஊற போட வேண்டியதில்லை, எதுவும் செய்ய வேண்டியதில்லை. நம்ம ரவை பணியாரம் மாதிரி மைதா மாவை கரைச்சி செய்ய போகிறோம். அது தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து மைதா மாவு, தயிர், சோடாப்பு, பச்சை மிளகா, இஞ்சி, சீரகம், கருவேப்பிலை, உப்பு, பொரிச்சு எடுக்கிறக்கு எண்ணெய், தண்ணி, இவ்வளவுதான். இதை வந்து நம்ம மாவை பிணைஞ்சிட்டு கொஞ்ச நேரம் அது வந்து ஊறணும். ஊறினோம்னா உப்பு போட்டுக்கிடுவோம். தேவையான அளவு வெங்காயம் கூட போடணும். நான் ஒரு ஒரு வெளியே மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது, ஏதாவது சாப்பிடணும் போல இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா அதுக்கு வந்து இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு கப்பு தயிர், ஒரு கப்பு மாவு எடுக்கல, அந்த ஒரு கப்பு தயிர், உப்பு போட்டேன். இதை வந்து நல்லா இந்த வடை மாவு, உளுந்த வடை ஆட்டி எடுத்து வைப்போம்ல, அந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைக்கணும், கலக்கணும். மாவு தனியாக மைதா மாவு இருக்கிறதுனால இதெல்லாம் போட்டுருவோம். பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி, சீரகம். கையை வச்சு பண்ணுங்க. தண்ணி ஊற்று. தண்ணி வேணுமா? கொஞ்சம் வேணும். போதும். வடை மாவு பதத்துக்கு நல்லா நம்ம ரவை பணியாரம் மாதிரி தான். ரவை பணியாரம் ரவை கலந்து சுகர் போடுவோம். இது இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த இது சோடாப்பை கொஞ்சம் போட்டேன், அவ்வளோதான். உப்பு செக் பண்ணிக்கோங்க. இது கொஞ்ச நேரம் ஊறட்டும். இங்கே காட்டுங்க என்ன எப்படி இருக்கு கன்சிஸ்டன்சி. இது ஊறின பிறகு இது மாதிரி இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் மைதா மாவு போட்டுக்கிடுவோம். என்ன ஊறின பிறகு பார்ப்போம் எப்படி இருக்கு. நல்லா இருக்கு. சொல்லட்டா, எனக்கு வந்து கொஞ்சம் தண்ணி கூடிருச்சுன்னு சொல்லி நான் கொஞ்சம் மாவு சேர்த்தேன். மாவு சேர்த்துட்டிங்கன்னா அதுக்கு பிறகு உப்பு கரெக்டானு பார்த்துக்கோங்க. என்ன, நான் ஒரு 1.5 ஸ்பூன் மாவு சேர்க்க வேண்டியதாக போச்சு, அதனால் உப்பு போட்டேன். இங்கே மாவு கன்சிஸ்டன்சி பாருங்க, உளுந்த மாவு, உளுந்த வடைக்கு ஆட்டி வச்ச மாதிரி இருக்கும். எண்ணெய் காய வச்சுருக்கீங்களா? எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நான் ஒன்று செக் பண்ணி போட்டிருக்கேன், நல்லா காஞ்சிருச்சு. இப்போ அடுத்தடுத்து போடுறோம். சின்ன சின்னதாக இப்படி, ரொம்ப பெருசாக போட்டுறாதீங்க. போதும் போதும் போதும். முதல் இது போட்டது நல்லா வெந்திருக்கும். உங்களுக்கு பிரியம்னா வெங்காயம் போடுறதாலும் போட்டுக்கோங்க. கையில் ஈரம் இருக்கு. இது முதல்ல போட்டதா? இதுதான் முதல்ல போட்டது. இதா? நல்லா ப்ரௌன் ஆகணும்ல, நல்லா மஞ்சளாக கோல்டன் கலரில் வரும்போது எடுத்துடலாம். நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா கோல்டன் கலர் ஆகிடுச்சுன்னா இனி எடுத்துருவோம். நல்லா குண்டு குண்டுன்னு. இது கிட்டத்தட்ட ரவை பணியாரம் மாதிரி தான்.
ஆனால் யாரும் பார்த்தா மைதா மாவோட செஞ்ச போண்டான்னு சொல்ல மாட்டாங்க, சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். அவ்வளோவுக்கு உளுந்த வடை மாதிரி இருக்கும். இந்த தோசை மாவு கடைசியில் கொஞ்சம் மிஞ்சி இருந்தால் கூட அதில் மைதா மாவு கலந்து போடுவாங்க. ஆனால் அது வந்து தோசை மாவு வாசம் அடிக்கும், புளிச்ச வாசம். மிஞ்சி இருக்குதுன்னா கொஞ்சம் புளிப்பு இருக்கும்ல, அந்த புளிச்ச வாடை அடிக்கும். அது பிடிக்கிறவங்க சாப்பிடுவாங்க. இது வந்து நம்ம புளிப்புக்குன்னு அன்னாரமே தயிர் போட்டு போடுறதுனால அவ்வளோலாம் பிடிக்காது. போண்டா ரெடி. நான் வந்து 1 கப்பு மைதா மாவு தான் எடுத்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி இதாகிடுச்சுனால ஒரு 2 ஸ்பூன் மாவு நான் சேர்த்துருக்கேன். அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் கலந்தீங்கன்னா தயிர் ஊற்ற பிறகு தண்ணி பார்த்து சேர்க்கணும் என்ன. ஆனால் வந்து நான் எதனால வந்து தண்ணி எனக்கு கூடிச்சு அப்படின்னா, நான் முதல்ல தயிர் ஊற்றிட்டு பிணையும் போது கொஞ்சம் புரோட்டா மாவு மாதிரி ஒரு ஸ்ட்ராங்காக வர ஆரம்பிச்சிச்சு, மாவு ஸ்டிஃபாக வர ஆரம்பிச்சிச்சு. அதனால தான் தண்ணியை வேகமாக போட்டு அது கரைக்க ஆரம்பித்தேன். அதனால தான் எனக்கு கூடிடுச்சு. இல்லாட்டினா தண்ணி கூடாது. நீங்கள் பார்த்து ஊற்றிக்கோங்க. நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இது வந்து நம்ம ரவை பணியாரத்துக்கு வந்து ரவை போடுவோம், இது போட மாட்டோம். போடாமல் நல்லா சாஃப்டாக எண்ணெய் குடிக்காமல் நல்லா வந்துருக்கு. தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடுங்க.